Hi guys, welcome back to D2D. I am your Vaishnav. Let's get started. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டருக்கான போஸ்ட் குரூப் 4. எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண சிஏபிஎஃப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டர். ஓகே ஃபைன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, சிஏபிஎஃப்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, கிளியராக என்னென்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், சிஏபிஎஃப் இதோட அப்ரிவேஷன் என்னென்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் மாதிரி இது இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். அதுதான் சிஏபிஎஃப். நெக்ஸ்ட், இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடிபிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், எஸ்எஸ்பி சாஸ்திர சீமா பால். இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டர் ஆகலாம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தா நம்ம யூபிஎஸ்சி கமிஷன் தான். ஓகே, இந்த சிஏபிஎஃப்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்றதை பார்ப்போம். எஜுகேஷன் எனி டிகிரி இருக்கலாம். ஏஜ் லிமிட் 20 to 25 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ஸில் நமக்கு 2 பேப்பர் வரும். பேப்பர் 1ல் ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் எஸ்ஏஎஸ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ரன்னிங் 100 மீட்டர் 16 seconds ஃபார் மென் அண்ட் 18 seconds ஃபார் உமன், அண்ட் 800 meters ரன்னிங் 3 minutes 45 seconds ஃபார் மென் அண்ட் 4 minutes 45 seconds ஃபார் உமன். லாங் ஜம்பில் 3.5 ஆர் மென், 3 மீட்டர் ஃபார் உமன். அண்ட் ஹைட் மேண்டேட்ரியாக 165 இருக்கணும் ஃபார் மென், அண்ட் உமனுக்கு 157 இருந்தால் போதும். அண்ட் வெயிட் ஆல்சோ மஸ்ட் ப்ரொபோர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இட்ஸ் 200, ஃபார் எஸ்சி/எஸ்டி த அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் எக்ஸாம்டட். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 12th March 2026. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் 19th July 2026 நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும். அங்கே இன்டர்வியூ ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது யூபிஎஸ்சி போர்டு இன்டர்வியூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எப்படின்னா லெவல் 10 பே ஸ்கேல்ஸ் அண்ட் கிராஸ் சேலரி 56,000 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எனி யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களாக இருக்கணும். இது யாருக்கு சூட் ஆகும்னா த பர்சன் ஹூ லவ் யூனிஃபார்ம் சர்வீஸ் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் டு நேஷன். இந்தியாவுக்காக இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்காக நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம்னா ஃபஸ்ட்டு என்சிஆர்டி சிலபஸ் தான் எல்லாமே, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பாலிட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? Go and start your preparations right now. Thank you Thank you guys for your love and support. For more videos, subscribe to our channel.